அனைவருக்கும் வணக்கம். உயிரியல் வகைப்பாடு பார்ட் 5 உடைய தொடர்ச்சி. வரிசை மற்றும் பல சரியான பதில்கள் கொண்ட MCQ. கொஸ்டின் நம்பர் 1. நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் எந்த உயிரின குழுக்கள் ஈடுபட்டுள்ளன? A. நாஸ்டாக், B. ரைசோபியம், C. மைக்கோரைசா, D. கிளாமிடோமோனாஸ், E. அனாபீனா. சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 A, B மற்றும் E, 2 A, C மற்றும் D, 3 B, C மற்றும் E, 4 A, B, C மற்றும் E. ஸோ சரியான பதில் 1 A, B மற்றும் E. A, B மற்றும் E. A. நாஸ்டாக், B. ரைசோபியம், E. அனாபீனா. இது மூணும் நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உயிரின குழுக்கள். கொஸ்டின் நம்பர் 2. அவற்றின் உடல் அமைப்பின் சிக்கலான தன்மையின் அடிப்படையில் பின் வருவனவற்றை குறைந்தபட்சம் முதல் மிகவும் சிக்கலானது வரை வரிசைப்படுத்தவும். A. பாக்டீரியா, B. ஈஸ்ட், C. அமீபா, D. மனிதன். இதோடைய விருப்பங்கள் 1 A, B, C, D, 2 A, C, B, D, 3 C, A, B, D, 4 B, A, C, D. சரியான பதில் 2 A, C, B, D. ஃபஸ்ட்டு பாக்டீரியா, நெக்ஸ்ட் ஒன் வந்து அமீபா, ஈஸ்ட், தென் மனிதன். கொஸ்டின் நம்பர் 3. பின்வரும் எந்த உலகங்களில் ஒரு செல் உயிரினங்கள் அடங்கும்? மோனிரா, பூஞ்சை, புரோட்டிஸ்டா, பிளான்டே. இதோடைய விருப்பங்கள் 1 A மற்றும் C மட்டும், 2 B மற்றும் D மட்டும், 3 C மற்றும் D மட்டும், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 1 A மற்றும் C மட்டும். A மோனிரா, C புரோட்டிஸ்டா. ஸோ இது ஒரு செல் உயிரினங்களில் அடங்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 4. பூஞ்சை உலகத்திற்கு தனித்துவமான அம்சங்கள் பின் வருவனவற்றில் எது? அணு உறை, செல்லுலோஸ் செல் சுவர்கள், கைட்டினஸ் செல் சுவர்கள், சவ்வு கட்டுப்பட்ட உறுப்புகள். விருப்பங்கள் 1 C மட்டும், 2 A, B மற்றும் D மட்டும், 3 C மற்றும் D மட்டும், 4 A, C மற்றும் D மட்டும். சரியான பதில் 1 C மட்டும். பூஞ்சை உலகத்திற்கு தனித்துவமான அம்சங்கள் பின்வருவற்றில் எது? விடை 1 C மட்டும். கைட்டினஸ் செல் சுவர்கள். இதுதான் சரியான பதில். கைட்டினஸ் செல் சுவர்கள் பூஞ்சை உலகத்திற்கு தனித்துவமான அம்சம். கொஸ்டின் நம்பர் 5. பெசிடியோமைசிட்ஸ் வகுப்பைச் சேர்ந்த பூஞ்சைகளை அடையாளம் காணவும். A. அகாரிகஸ், B. பெனிசிலியம், C. ரைசோஃபஸ், D. நியூரோஸ்போரா, E. பக்சினியா. 1 A, B மற்றும் C மட்டும், 2 A மற்றும் E மட்டும், 3 B, C மற்றும் D மட்டும், 4 C, D மற்றும் E மட்டும். சரியான விடை 2 A மற்றும் E மற்றும். A அகாரிகஸ், E பக்சினியா. பெசிடியோமைசிட்ஸ் வகுப்பை சார்ந்த பூஞ்சைகள் அகாரிகஸ் அண்ட் பக்சினியா. கொஸ்டின் நம்பர் 6. விலங்கு உலகத்திற்கு தனித்துவமான பண்புகள் பின்வருவற்றில் எது? விலங்கு உலகத்திற்கு தனித்துவமான பண்புகள் பின் வருவனவற்றில் எது? A. பலசெல், B. ஹெட்டிரோட்ரோபிக், C. செல் சுவர்கள், D. ஹோலோசோயிக் ஊட்டச்சத்து, E. ஸ்போர்கள் உற்பத்தி, F. கலவி. விருப்பங்கள் 1 A, B மற்றும் C மட்டும், 2 A, B, D மற்றும் F மட்டும்,
3 B C D மற்றும் E மட்டும், 4 C D மற்றும் F மட்டும். விடை 2. சரியான பதில் 2 A B D மற்றும் F மட்டும். இது சரியான பதில். A பலசெல், B ஹெட்டிரோட்ரோபிக், D ஹோலோசோயிக் ஊட்டச்சத்து, F கலவி. இது எல்லாம் விலங்கு உலகத்திற்கான தனித்துவமான பண்புகளாகும். ரேங்க் பூஸ்டர் MCQs, தரவரிசை ஊக்கிகள் MCQs. கொஸ்டின் நம்பர் 1, மெத்தனோஜன்களை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். A, அவை ஆர்க்கிபாக்டீரியா குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளன. B, கோபர் எரிவாயு ஆலைகளில் உயிர் எரிவாயு உற்பத்தியில் அவை பொறுப்பாகும். அவை சூடான கந்தக நீரூற்றுகளில் வாழ்கின்றன. அவை கண்டிப்பாக காற்றில்லா சுவாசிகள். 1. அறிக்கைகள் A மற்றும் B சரியானவை. அறிக்கைகள் A, B மற்றும் D சரியானவை. 3 அறிக்கைகள் B, C மற்றும் D சரியானவை. 4 அனைத்து அறிக்கைகளும் சரியானவை. சரியான பதில் 2. அறிக்கைகள் A, B மற்றும் D சரியானவை. மெத்தனோஜன்களை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் A, B மற்றும் D சரியானவை. A, அவை ஆர்க்கிபாக்டீரியா குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளன. B, கோபர் எரிவாயு ஆலைகளில் உயிர் எரிவாயு உற்பத்தியில் அவை பொறுப்பாகும். D, அவை கண்டிப்பாக காற்றில்லா சுவாசிகள். கொஸ்டின் நம்பர் 2, பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அறிக்கை 1, கிட்டத்தட்ட அனைத்து பாக்டீரியாக்களும் லிப்போப்ரோட்டீனேசியஸ் பிளாஸ்மா சவ்வை கொண்டுள்ளன. அறிக்கை 2, ஆர்க்கிபாக்டீரியா மற்றும் யூ பாக்டீரியாவின் பிளாஸ்மா சவ்வு ஒரே வகையான லிப்பிடுகளை கொண்டுள்ளது. 1. அறிக்கை 1 மற்றும் 2 இரண்டும் சரியானவை மற்றும் அறிக்கை 1 சரியான விளக்கம். அறிக்கை 1 மற்றும் 2 இரண்டும் சரியானவை, ஆனால் அறிக்கை 2 அறிக்கை 1 சரியான விளக்கம் அல்ல. 3. அறிக்கை 1 சரியானது மற்றும் அறிக்கை 2 தவறானது. 4. அறிக்கை 1 மற்றும் 2 இரண்டும் தவறானவை. விடை சரியான பதில் 3. அறிக்கை 1 சரியானது மற்றும் அறிக்கை 2 தவறானது. அறிக்கை 1 சரியானது மற்றும் அறிக்கை 2 தவறானது. 3வது கேள்வி, பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது? 1. மிகவும் ஏராளமான பாக்டீரியாக்கள் ஹெட்டிரோட்ரோபிக் ஆகும். 2. மியூக்கர் மற்றும் ரைசோபஸ் ஆகியவை ஆஸ்கோமைசீட்டுகளின் எடுத்துக்காட்டுகள். 3. கோனியலாக்ஸ் கடல் சிவப்பாக தோன்றும். 4. ஆர்க்கி பாக்டீரியாக்கள் மற்ற பாக்டீரியாக்களிலிருந்து வேறுபட்ட செல் சுவர் அமைப்பை கொண்டுள்ளன. மேலும் இந்த அம்சம் தீவிர நிலைமைகளில் அவற்றின் உயிர் வாழ்வதற்கு காரணமாகும். தவறான அறிக்கை. சரியான பதில் 2. மியூக்கர் மற்றும் ரைசோபஸ் ஆகியவை ஆஸ்கோமைசீட்டுகளின் எடுத்துக்காட்டுகள் அப்படின்ற லைன் அறிக்கை தவறான அறிக்கை. கொஸ்டின் நம்பர் 4, கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் உயிரினங்களின் குழுவை விவரிக்கின்றன. அவை சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்டுகள். B, சாதகமற்ற நிலையில் பிளாஸ்மோடியம் வேறுபட்டு பழம் தரும் கனி உடலங்களை உருவாக்குகிறது. கனி உடலங்களை உருவாக்குகிறது. இந்த உயிரினங்களின் ஸ்போர்கள் உண்மையான சுவர்களை கொண்டுள்ளன. D, ஸ்போர்கள் காற்று நீரோட்டங்களால் சிதறடிக்கப்படுகிறது. பின்வரும் எந்த குழு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது? 1. டைனோஃப்ளஜெல்லேட்டுகள். 2. கோழை பூஞ்சனங்கள். 3. டெஸ்மிட்ஸ் மற்றும் டயட்டம்கள். 4. யூக்ளினாய்டுகள். சரியான பதில் 2. கோழை பூஞ்சனங்கள். கொஸ்டின் நம்பர் 5,
கோழை புஞ்சனங்களை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அவை ஏ. அவை சாருண்ணி புரோட்டிஸ்டுகள். பி. பொருத்தமான நிலையில் அவை பிளாஸ்மோடியம் எனப்படும் திரட்சியை உருவாக்குகின்றன. சி. ஸ்போர்கள் உண்மையான சுவர்களை கொண்டுள்ளன. டி. உடல் சிதைந்த குச்சிகள் மற்றும் இலைகளை நகர்த்தி கரிமப் பொருளை விழுங்குகிறது. இ. ஸ்போர்கள் நீரோட்டங்களால் சிதறடிக்கப்படுகின்றன. 1 ஏ மற்றும் இ, 2 டி மற்றும் இ, 3 சி மற்றும் 4 இ மட்டும். சரியான பதில் 4 இ மட்டும். கோழை புஞ்சனங்களை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கும். கோழை புஞ்சனம் பற்றிய தவறான அறிக்கை ஒன்று தான். இ. ஸ்போர்கள் நீரோட்டங்களால் சிதறடிக்கப்படுகின்றன அப்படின்ற அறிக்கை தவறானது. கொஸ்டின் நம்பர் 6. ஆஸ்கோமைசிட்ஸ் வகுப்பை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அல்ல? 1. கொனிடியோ தாங்கிகளால் அகத்தோன்றி முறையில் உற்பத்தி செய்யப்படும் பாலினமற்ற ஸ்போர்கள் கொனிடியா ஆகும். 2. ஆஸ்கியில் அகத்தோன்றி முறையில் உற்பத்தி செய்யப்படும் பாலின ஸ்போர்கள் ஆஸ்கோஸ்போர்கள் ஆகும். ஆஸ்பெர்ஜில்லஸ், நியூரோஸ்போரா மற்றும் கிளாவிசெப்ஸ் ஆகியவை ஆஸ்கோமைசிட்ஸ் பூஞ்சைகள். மைசீலியம் பொதுவாக கிளைத்தவை மற்றும் தடுப்புச் சுவருடையவை ஆகும். சரியான பதில் 1. கொனிடியோ தாங்கிகள் அகத்தோன்றி முறையில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அப்படின்றது ஆஸ்கோமைசிட்ஸ் வகுப்பை பற்றிய சரியான அறிக்கை அல்ல. கொனிடியோ அகத்தோன்றி முறையில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இங்கே கொனிடியோ தாங்கிகளால் அகத்தோன்றி முறையில் உற்பத்தி செய்யப்படும் பாலினமற்ற ஸ்போர்கள் கொனிடியா ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான அறிக்கை, சரியானது அல்ல. 7. லைக்கன்களை பற்றிய கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை படித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஏ. அவை கூட்டுயிரி வாழ்க்கை உதாரணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. பி. பாசியின் பங்கு பூஞ்சையிலிருந்து நீர் மற்றும் தாது உப்புக்களை பெறுகிறது மற்றும் பூஞ்சையின் பங்கு பாசியால் தயாரிக்கப்பட்ட உணவை பெறுகிறது. இவை மாசுபட்ட பகுதியில் வளரும். பைக்கோபயாண்ட் பூஞ்சை கூறு. பைக்கோபயாண்ட் சுய சார்பூட்ட உயிரி. 1 ஏ மற்றும் பி, 2 சி மற்றும் டி, 3 ஏ மற்றும் டி, 4 ஏ, இ மற்றும் டி. சரியான பதில் 2 சி மற்றும் டி. சி மற்றும் டி. லைக்கன்களை பற்றி கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை படித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கும். லைக்கன் பற்றிய தவறான அறிக்கை சி மற்றும் டி. சி. இவை மாசுபட்ட பகுதியில் வளரும். மாசுபட்ட பகுதியில் லைக்கன் வளராது. டி. பைக்கோபியாண்ட் பூஞ்சை கூறு அப்படின்றதும் தவறானது. கொஸ்டின் நம்பர் 8. சூரிய ஒளி இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை செய்தாலும் சூரிய ஒளி இல்லாத போது மற்ற சிறிய உயிரினங்களை வேட்டையாடும் பிற சார்பூட்ட உயிரிகளாக செயல்படுகின்றன. அவை கோழை பூஞ்சனங்கள், 2 புரோட்டோசோவான்கள், 3 கிரைசோஃபைட்டுகள், 4 யூக்ளினாய்டுகள். சரியான பதில் 4 யூக்ளினாய்டுகள். கொஸ்டின் நம்பர் 9. வைரஸ்களில் எதிர் நுண்ணுயிரிகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் 1. அவை வைரஸின் விருந்தோம்பியாக செயல்படும் அனைத்து பாக்டீரியாக்களையும் கொல்கின்றன. எதிர் நுண்ணுயிரிகள் செயல்பட வைரஸ்கள் மிக சிறிய அளவு கொண்டவை. 3. வைரஸ்களுக்கு சொந்தமாக வளர்சிதை மாற்றம் இல்லை. 4. வைரஸ்கள் ஒரு தடிமனான உறையை உருவாக்கி எண்டோஸ்போர்களாக தங்களை காப்புரை செய்கின்றன. சரியான பதில் 3. வைரஸ்களுக்கு சொந்தமாக வளர்சிதை மாற்றம் இல்லை அப்படின்றது சரியானது. 10. ஒரு சோதனையில் ஒரு நுண்ணுயிரியலாளர் சர்க்கரை மற்றும் சில அமினோ அமிலங்களை கொண்ட கிருமி நீக்கப்பட்ட குழாயில் பின்வரும் ஒவ்வொரு உயிரினங்களையும் சம எண்ணிக்கையில் வைத்தார். பின்னர் அவர் குழாயை இருட்டில் வைத்தார். எந்த உயிரினம் உயிர் வாழ அதிக வாய்ப்புள்ளது?
1 வேதிய பிற சார்பூட்ட பாக்டீரியா, 2 சயனோபாக்டீரியா, 3 ஒளி பிற சார்பூட்ட உயிரிகள், 4 ஒளி சுய சார்பூட்ட உயிரிகள். சரியான பதில் 1 வேதிய பிற சார்பூட்ட பாக்டீரியா. 11 பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அல்ல? 1 பிற சார்பூட்ட பாக்டீரியாக்கள் இயற்கையில் மிகவும் ஏராளமாக உள்ளன. 2 ஒளிச்சேர்க்கை சுய சார்பூட்ட பாக்டீரியாக்கள் நைட்ரைட்டுகள் மற்றும் அமோனியா போன்ற பல்வேறு கனிமப் பொருட்களை ஆக்சிஜன் ஏற்றுகின்றன. அவற்றின் ஏடிபி உற்பத்திக்கு வெளியிடப்படும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. 3 சயனோபாக்டீரியா பச்சை தாவரங்களைப் போன்றே குளோரோஃபில் ஏஐ கொண்டுள்ளன. 4 பாக்டீரியாக்கள் முக்கியமாக பிளவு மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. சரியான பதில் 2 ஒளிச்சேர்க்கை ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியாக்கள் மீன்ஸ் சுய சார்பூட்ட பாக்டீரியாக்கள் நைட்ரைட்டுகள் மற்றும் அமோனியா போன்ற பல்வேறு கனிமப் பொருட்களை ஆக்சிஜன் ஏற்றுகின்றன மற்றும் அவற்றின் ஏடிபி உற்பத்திக்கு வெளியிடப்படும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன அப்படின்றது இதில் உள்ள சரியானது. கொஸ்டின் நம்பர் 12 பின் வருவனவற்றில் எது கிரைசோஃபைட்டுகளின் சிறப்பியல்பு? 1 அவை விலங்குகளில் நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி வடிவங்கள். 2 அவை பெல்லிக்கில் எனப்படும் புரதம் நிறைந்த அடுக்கை கொண்டுள்ளன. 3 அவை சிலிக்காவால் படிந்த அழிக்க முடியாத சுவர் அடுக்கை கொண்டுள்ளன. 4 அவை பொதுவாக டைனோஃப்ளஜெலேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரியான பதில் 3 அவை சிலிக்காவால் படிந்த அழிக்க முடியாத சுவர் அடுக்கை கொண்டுள்ளன. கொஸ்டின் நம்பர் 13 உணவு ஆதாரங்கள் குறையத் தொடங்கினால் ஹைப்பாக்கள் ஸ்போர்களை உருவாக்குவதன் மூலம் பதிலளிக்கின்றன. ஏன்? 1 ஸ்போர் உற்பத்தி விலங்குகளை ஈர்க்கிறது. இது அதிக உணவு கிடைக்கும் பகுதிக்கு பூஞ்சைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தலாம். 2 உணவை உறிஞ்ச முடியாத போது பூஞ்சைகள் உணவு முறையை மாற்றுகின்றன மற்றும் ஸ்போர் உற்பத்தி இந்த மாற்றத்தின் துணை தயாரிப்பாகும். 3 ஹைப்பாக்கள் ஊட்டச்சத்து அழுத்தத்தின் கீழ் இருக்கும்போது ஸ்போர் உற்பத்தி இயற்கை தேர்வு மூலம் விரும்பப்படுகிறது. 4 ஸ்போர் உற்பத்தி காற்றில் மிதக்கும் உணவுத் துகள்களை அறுவடை செய்ய பூஞ்சைகளை அனுமதிக்கிறது. சரியான பதில் 3 ஹைப்பாக்கள் ஊட்டச்சத்து அழுத்தத்தின் கீழ் இருக்கும்போது ஸ்போர் உற்பத்தி இயற்கை தேர்வு மூலம் விரும்பப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 14 அடையாளம் காண உங்களுக்கு ஒரு உயிரினம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 8 ஒற்றைமய ஸ்போர்களை வரிசையாக கொண்ட பல கட்டமைப்புகளை கொண்ட ஒரு பழம் தரும் கனி உடலங்களை கொண்டுள்ளது. இது எந்த வகையான பூஞ்சை? அடையாளம் காண உங்களுக்கு ஒரு உயிரினம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 8 ஒற்றைமய ஸ்போர்களை வரிசையாக கொண்ட பல கட்டமைப்புகளை கொண்ட ஒரு கனி உடலங்களை கொண்டுள்ளது. இது எந்த வகையான பூஞ்சை? சைக்கோமைசிட், 2 ஆஸ்கோமைசிட், 3 டியூட்டிரோமைசிட், 4 பெசிடியோமைசிட். சரியான பதில் 2 ஆஸ்கோமைசிட். 2 ஆஸ்கோமைசிட் அப்படின்றது அது 8 ஒற்றைமய ஸ்போர்களை வரிசையாக கொண்ட பல கட்டமைப்புகளை கொண்ட கனி உடலங்களை கொண்டுள்ள பூஞ்சை ஆஸ்கோமைசிட்ஸ். கொஸ்டின் நம்பர் 15 பல ஆர்க்கியாக்கள் சிறப்பு கட்டமைப்பு, ரசாயன மற்றும் வளர்சிதை மாற்ற தகவமைப்புகளை கொண்டுள்ளன. அவை தீவிர வாழ்விடங்களில் வளர உதவுகின்றன. இந்த தகமைப்புகள் தொடர்பாக சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். A ஒற்றை அடுக்கு செல் சவ்வு, B சூடோமுரின் செல் சுவர், C கிளை சங்கிலி லிப்பிடுகள், D பழமையான உட்கரு. 1 A, B and D, 2 A, C and D, 3 B, C and D, 4 A, B and C.
சரியான பதில் 4 A, B and C. A, B and C. பல ஆர்க்கியாக்கள் சிறப்பு கட்டமைப்பு, ரசாயன மற்றும் வளர்சிதை மாற்ற தகவமைப்புகளை கொண்டுள்ளன. அவை தீவிர வாழ்விடங்களில் வளர உதவுகின்றன. இந்த தகவமைப்புகள் தொடர்பாக சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். A ஒற்றையடுக்கு செல் சவ்வு, B சூடோமுரின் செல் சுவர், C கிளைகோசங்கிலி லிப்பிடுகள் அப்படின்றது சரியான விருப்பம். கொஸ்டின் நம்பர் 16. கனிம பொருளின் ஆக்சிஜன் ஏற்றத்தை உள்ளடக்கிய எக்ஸர்ஜோனிக் ரசாயன எதிர்வினைகளிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலின் உதவியுடன் கனிம மூலப்பொருளிலிருந்து தங்கள் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பின் வருவனவற்றில் எது? மீண்டும் கொஸ்டின். கனிம பொருளின் ஆக்சிஜன் ஏற்றத்தை உள்ளடக்கிய எக்ஸர்ஜோனிக் ரசாயன எதிர்வினைகளிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலின் உதவியுடன் கனிம மூலப்பொருளிலிருந்து தங்கள் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பின் வருவனவற்றில் எது? 1 நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர், 2 குளோரோபியம் குரோமாடியம், 3 சூடோமோனாஸ் கிளாஸ்ட்ரிடியம், 4 நாஸ்டாக் அனாபினா. சரியான பதில் 1 நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு உயிரியலாளருக்கு ஒளிச்சேர்க்கை புரோட்டிஸ்டான் ஆக இருப்பது மற்றொரு உயிரியலாளருக்கு தாவரமாக இருக்கலாம். கோழை பூஞ்சனத்தின் பின்வரும் எந்த அம்சம் தாவரத்துடன் இணைப்பை காட்டுகிறது? 1 ஹோலோசோயிக் ஊட்டச்சத்து இருப்பது, 2 பல்வேறு பாலின இனப்பெருக்கம் இருப்பது, 3 கோழை பூஞ்சனங்களில் செல்லுலோஸ் ஸ்போர் சுவர் உள்ளது, 4 கனி உடலங்கள் உருவாக்கம். சரியான பதில் 4 கனி உடலங்கள் உருவாக்கம். கனி உடலங்கள் உருவாக்கம். கொஸ்டின் நம்பர் 18. செல்லின் திருப்புதல் மற்றும் நெகிழ்வை செயல்படுத்த போதுமான நெகிழ்ச்சி கொண்ட ஒரு புரத உறை, ஆனால் வடிவத்தில் அதிக மாற்றத்தை தடுக்க போதுமான கடினமானது. யூக்ளினாவில் பெல்லிக்கில், பெரினிமாவில் பிளாஸ்மோலெம்மா, அமீபாவில் பெல்லிக்கில், கேனியோலாக்ஸில் பிளாஸ்மா சவ்வு. விடை சரியான பதில் 1 யூக்ளினாவின் பெல்லிக்கில். யூக்ளினாவின் பெல்லிக்கில் அப்படின்றது சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 19. பூஞ்சைகள் மோனிரன்களை ஒத்திருக்கும் அடிப்படை: 1 கனி உடலின் அமைப்பு, 2 மைசீலியம், 3 உறிஞ்சும் பிற சார்பூட்ட உயிரி, 4 செல்லுலார் அமைப்பு. சரியான பதில் 3 உறிஞ்சும் பிற சார்பூட்ட உயிரி. கொஸ்டின் நம்பர் 20. ஒரு நுண்ணுயிர் ஆய்வின் போது தடிமனான சுவர், அதிக எதிர்ப்பு மற்றும் வெவ்வேறு அடுக்குகளால் சூழப்பட்ட ஒரு ஸ்போர் காணப்பட்டது. இவை அதிகபட்சம் 100 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது குறைந்தபட்சம் 100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும். எனவே பாஸ்டரைசேஷனின் போது அவை பாதிப்பில்லாமல் இருக்கும். இந்த பண்புகளிலிருந்து ஸ்போர் இருக்க வேண்டும். 1 ஜூஸ்போர்கள், 2 எண்டோஸ்போர், 3 ஆக்சோஸ்போர், 4 கொனிடியோஸ்போர். சரியான பதில் 2 எண்டோஸ்போர்.